தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசாவில் பிரத்யேக அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். செமி கண்டக்டர் உற்பத்திக்கு 2.0 திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்த அவர் இதற்காக 40,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் பிரத்யேக அரிய வகை கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். A scheme for rare earth permanent magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக இயந்திரங்கள் தயாரிப்புக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் சுரங்கங்கள், மெட்ரோ வழித்தடங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கான உபகரணங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் வகையில் புதிய திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கண்டெய்னர்களை உற்பத்தி செய்து உலகளவில் போட்டியிட 10,000 கோடியில் 5 ஆண்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.